டீமே போயிடுச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி பவுலர்ஸே பேச சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பும்ராவை தவிர்த்து நீங்க ஒரு நல்ல பவுலர் நீங்க சிராஜ் எல்லாம் சொல்லவே முடியாது. சிராஜ் இன்னுமே சாட்டிஸ்ஃபைட். அவனை நீங்க என்ன பண்ணி எடுத்தீங்க? வேரியேஷனே இல்லை பால்ல, ஒரே மாதிரி தான் போகுது. ஆஸ் அ பவுலரா நீ எவ்வளவு பெரிய ஜித்தா பண்ணாரு, நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆள் யாருமே கிடையாது. ஷமி ஓகே, ஷமி நின்னு பேசுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா அப்ப இருந்தாரு. உமேஷ் யாதவ். உமேஷ் யாதவ். இஷாந்த் சர்மா ஒரு ஹைட்டுக்கும் அவர் போடுற பால் பயங்கரமா இருக்கும். எனக்கு இது வந்து ரோஹித் கோலியோட அது தாண்டி அவங்களுடைய மேனேஜ்மெண்டே சரியில்லையோ. இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஆனா ஆமா, நான் எப்படி இதை பிரிப்பேன்னா, டிராவிடுக்கு முன் டிராவிடுக்கு பின்னு தான் பிரிப்பேன். டிராவிட் இருக்கும் போது டீம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது. ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தரும் கை கொடுப்பாங்க. T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா வந்து செமிஃபைனல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே ரோஹித் சர்மா சொதப்பிடுறாரு, கோலி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் போறேன், நான் ஆடுறேன், நான் தப்பு பண்றேனோ இல்லையோ, நான் இப்படி தண்டா ஆடுவேன், நான் வந்து இவன் ஆன்லைன்னு சொன்னா, ஆனா என் கேம் அவனுக்காக நான் மாத்திக்க முடியாது. நான் டீமுக்காக ஆடல, நான் என் பேருக்காக தான் ஆடுறேன், எனக்காக ஆடுறேன். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே இந்தியாக்காக யாருமே இது பண்ணாவோ. பும்ரா, கோலி, ரோஹித், ரிஷப் பண்ட், ஸ்பைடி, இதே தானே தவிர்த்து டீம் இந்தியான்னு சொல்லி யாருமே இன்டென்ஷனாவே ஆடவே இல்லை. அதே மாதிரி ஃபீல்டிங்குமே ஒஸ்ட். அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அவனை பாக்குறதுலாம். ஜெய்ஸ்வால் இப்படி விடுறான், இப்படி விடுறான், இப்படி விடுறான், இப்படி விடுறான். அவனுங்க போடுற எஃபர்ட் ஒரு 10% வர்றாங்க. இப்ப அடுத்தது இந்த டீமுக்காக ஆடாம இண்டிவிஜுவலா ஆடுறாங்கன்றதுக்கு வந்து முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த மொத்த டீமுமே ரிஷப் பண்ணிட்டு டீம் எக்கேடு வேணா கெட்டு போட்டோம். நான் அப்படிதான் எனக்கு அது வந்து எனக்கு இப்போ இல்ல, ரொம்ப காலமாவே அந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவரோட நேச்சுரல் கேமுங்க, அவர் ஆட விட்டுருங்க. அவரோட நேச்சுரல் அது T20ல ஒர்க் அவுட் ஆகலாம், ஒன் டேல கூட ஒர்க் அவுட் ஆகலாம். டெஸ்ட்ல 2வது இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து பொழைக்காதான்னு இருக்க சமயத்துல இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடினாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30-40 ஆடினாரு. அதே மாதிரிதான் லூசா தான் விக்கெட்ட விட்டாரு. அதுவும் யாரு கிட்ட, ஒரு பார்ட் டைம் பவுலரான டிராவிஸ் ஹெட் கிட்ட. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் யோசிச்சு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க யோசிச்சிருக்கணும். ஓகே, இந்த ஷாட் அடிச்சா நம்ம கண்டிப்பா விக்கெட் வச்சிருக்கான், அங்கதான் வச்சிருக்கான்னு திருப்பி அங்கேயே ஆஃப், அது ஃபுல்லாலாம் அடிக்கல, ஒரு ஹாஃப் ஷாட் தான் அது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து நான் அங்க அடிச்சா விக்கெட் உள்ளாதுன்னு எந்த தைரியத்துல நீ அடிக்கிற? இல்ல இல்ல, அது வந்து நான் சவால் விட்டுறாரு போல, அவன் மண்டிக்கு மேல அடிப்பாரு அப்படின்ட்டு. சவால் கட்டுறது கிடையாது. ஒரே ஒரு செஷன் தான் பாக்கி இருந்துச்சு. ஒரு செஷன், அந்த ஒரு செஷன் 7 விக்கெட் இருந்துச்சு. இந்த ரிஷப் பந்தோட லூஸ் விக்கெட்டா இருக்கட்டும், நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் கான்சியஸா இருந்திருக்கலாம். மத்த அந்த வாஷிங்டன் சுந்தருக்கு பின்ன ஜடேஜாலாம் எதுக்கு விக்கெட் அப்படி விடணும் லூஸா அப்படின்றது எனக்கு தெரியல. இங்க விடுதா, விட்டுரு, ஏன் எடுக்கிற, இங்க உனக்கு க்ளோஸா போடுறானா இப்படி விட்டுரு, எதுக்கு நீ தொடர, நீ டிராப் பண்ணுன்ற மோட்டிவ்ல இன்னொரு அப்படி இருக்கும்போது அதை விட்டுறணும். மிடில் ஆர்டர்ல ஒரு விக்கெட் போச்சு போயிட்டா சரசர விக்கெட் சேர்ந்த மணிக்கு போகும். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த ரன் அவுட் ஆச்சுல, ஜெய்ஸ்வால் ரன் அவுட், அப்போ வரைக்கும் 2 விக்கெட் தான் வந்தது. அந்த விக்கெட் வந்தோடனே அடுத்து விராட் கோலி அவுட், டக்குன்னு ஒரு 5 திருப்பி அந்த டே முடியும் போது 153 ஃபார் 130 சம்திங் ஃபார் 2 இருந்தது. 153 ஃபார் 5-6 வந்துருச்சு, 5ன்னு நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு லூஸா ஆடுற நீ? ஆக்சுவலி ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலுமே என்னால ஆஸ் அ பேட்ஸ்மேனா என்னால ஸ்டாண்ட் கூட பண்ண தெரியல. அதுதான் வந்து போஸ்ட் பிரசன்டேஷன்ல ரோஹித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து வின்னுக்காக தான் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகைன் இந்த மைண்ட் செட் விஷயம் தான், நாங்க வின்னுக்காக தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னாரு. ஆனா நீ ஆடின விதம் அப்படி இல்லையே. ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா 23 ஓவர் 30 ஓவர் ஆடி 27 ரன் 30 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அது வின்னுக்கான மைண்ட் செட் அது கிடையாது இல்ல. அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப நான் வந்து பேஸ் பால் மாதிரி அடிச்சு டம்மு அடிச்சு நான் 300 ரன் சேஸ் பண்ணுமா, இல்ல இந்த மேட்ச் போனா போகுதுன்னு டிராப் பண்ணி விட்டு அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம்னு ஆடணுமான்றது அவங்களுக்கு தெரியல. கேபால் ஆடினப்ப ஏன் விஷயம் பண்ண பேசணும், ஏன்னா அந்த ஆள் நின்று ஆடி கொடுத்தான். இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு பக்கம் அஸ்வினா இருக்கட்டும், இன்னொரு பக்கத்துல வந்து ரஹானேவா இருக்கட்டும், ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குறாங்க உனக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த குவாலிட்டி இப்ப லேக் பண்றோம் நம்ம? அதுதான் இப்போ ரிஷப் பண்ட் ஆடுறா அப்படின்னா கூட யாராவது இன்னொருத்தவன் சேர்றா, நீ ஆடி என்ன வேணா அடி, நான் பாத்துக்கிறேன் இந்த பக்கம் அப்படின்னு இருக்காங்களா? அதுவும் இல்ல. வாஷிங்டன் சுந்தர் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். அவர் வந்து கிடைச்ச சான்ஸ் எல்லாத்தையும் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா 2வது இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போறான்டா. எதுக்குடா அந்த ஆளை வச்சிருக்கீங்க? அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அந்த ஆளை 4 ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பவுலிங் நீங்க சூஸ் பண்றீங்க, என்ன பவுலிங் சேஞ்ச் நீங்க பண்றீங்க? பும்ரா வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நோபால் போட்டு 120ல போடுற அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிட்டான் அந்த மனுஷன்.
ஏன் பவுலிங் நேதர் லைன் போடுறான் 20 ஓவர் 30 ஓவர் அசால்ட்டா வந்து ஒரே சொல்லி வச்ச மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஃபீல்டிங் பொசிஷன் நேதர் லைன் போடுறப்ப எங்க இருந்தாங்க தெரியுமா? 2 பேரும் இப்படி நிக்கிறாங்க சைட்ல மூஞ்சிக்கு நேரா 2 ஃபீல்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த கான்ஸ்டாக்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் ஜெய்ஸ்வால் கிட்ட, அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமா, அது என்ன வேணா பண்ணு, ஆனா அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் பாருங்க அது பக்கத்துலயே இல்ல, தம்பி நீ ஃப்ரீயா அடுப்பா, ஏன் பாரு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு மாதிரி. அதுவும் இல்லாம என்னன்னா ஒரு பால் 4 பண்ணல ஃபீல்டிங் வந்துடுறாங்க. ஆமா ஆமா, ஸ்ப்ரெட் பண்ணு அவ்வளவுதான், எல்லாம் தள்ளி போ பின்னாடி போ அப்படின்னு. வாஷிங்டன் சுந்தர் அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது. கிடைச்ச சான்ஸ்ல கொடுத்த சான்ஸ்ல அவரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டாரு. 50 போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு, நல்லா எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்தாரு. அவர் குறைய சொல்ல முடியாது. ஜடேஜா கூட பேட்டிங்ல நல்லா தான் ஆடி கொடுத்தாரு, பவுலிங்லயும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு. அவங்க பவுலர்ஸ் நான் பெருசா குறை சொல்லவே மாட்டேன், லைக் எக்ஸப்ட் சிராஜ். ஆகாஷ் தீப் நிறைய நல்ல பவுலிங் போட்டாரு, ஆனா விக்கெட் விழல. நிறைய இடத்துல எட்ஜ் வாங்குற மாதிரி போச்சு, நிறைய பீட் ஆச்சு, ஆனா விக்கெட் விழல. சிராஜ் தவிர பவுலர்ஸ் நான் பெருசா யாருமே குறைய சொல்ல மாட்டேன். சிராஜ் தான் நிறைய ரன் கொடுத்தாப்புல, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஓரளவுக்கு அவரு பண்ணிட்டாரு. இன்னொரு மைனஸா நான் பாக்குறது என்னன்னா, நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பவுலர்ஸ் என்னதான் பால் போட்டாலும் பக்கத்துல நிக்கிற ஸ்லிப்போ சரி க்ளோஸும் சரி பேட்ஸ்மேனுடைய மென்டலி கொஞ்சம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். கேப்டன்சியால அந்த அக்ரெஷன் இல்லாம இருக்கா, இல்ல வந்து அக்ரெஷன் காட்ட வேணான்னு இருக்காங்களா, இல்ல வந்து நம்ம ஆடணும்னு ஆடுறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆடணும்னு ஆடுற பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்னாலே நம்ம பெருசா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா மைண்ட் கேம் தான். ஆக்சுவலி இது வந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, உங்களுடைய எப்படின்னா உங்களோட எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கு, டீவியேஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் எதாவது வந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம ஆடுறோம் அப்படின்றதுதான் இருக்கு. பட் அது சுத்தமா வாஷிங்டன் பண்ணவே இல்லை. எப்படி இருந்ததுன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே ஆடின அப்படி இருக்கும். அமைதியா ஆடிட்டு என் டீம் இதான் தெரியும், நான் ரொம்ப கத்தக்கூடாது, நான் ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டில்டா ஆனால அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி எனக்கு பிடிக்காத விஷயமே அதுதான். ரோஹித் சர்மா ரொம்ப சட்டில்டா இருப்பாப்ல, அதே மாதிரி டீம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தாண்டி நிறைய இன்னொரு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் லைக் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நிறைய குறை சொல்றாரு மாதிரி இருந்துச்சு. ரிஷப் பண்ட் பேட்டிங் பத்தி வைக்கும் போது கூட அந்த ஷாட்டுக்கு போயிருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி லைக் ஓப்பனா வந்து இவ்வளோ லைக் பேஷ் பண்ணின்னு இல்லை, அது தப்பு தான். இப்போ எந்த இது கேட்டாலும் ஆமா எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பேட்டிங்காக நாங்கள் வந்து சொதப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும், பவுலர்ஸ் மேலே ரொம்ப இப்படி எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்களே தவிர ஒருத்தவங்களை பற்றி பாயிண்ட் படி கேட்கறப்ப யாருமே அவங்க குறை சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. ஆனால் இவர் வந்து வெளியே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக குறை சொல்றாரு. இவன் அப்படி பண்ணல, இவன் அப்படி பவுலிங் போட்டுருக்க கூடாது, இவன் அப்படி பேட்டிங் பண்ணிருக்கூடாது, அந்த ஷாட்டை அவன் சூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அகைன் அந்த மொத்த டீமா அந்த ஒரு மாரலாவே பாக்குறப்போ அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அடி வாங்குறாங்களோன்ற மாதிரி தான் திரும்ப ஃபீல் ஆயிட்டு. பவுலர்ஸ் அதான் ஒன்லி பும்ரான்ட்டு அவரே வச்சுட்டு ஓட்ட முடியாது. எடுக்கிறீங்க 15 பேர் எடுக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு தான் எடுப்பேன். இப்போ எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து லைக் பவுலர் ஆல்ரவுண்டர் தான், பட் ஸ்டில் ஒரு எஃபெக்டிவ் பவுலரான்னு கேட்டா இல்ல. இன்னொன்னு எல்லாருமே இன்ஜுரின்னு போயிட்டு தான் அவன் யாரதான் எடுப்பான் பாவம். எடுத்தாலுமே ஒரு யூஸ் பண்ணலையே. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போட்டாரு லாஸ்ட் இன்னிங்ஸ், 4 ஓவர். அதான் 4 ஓவர் போடுறாங்க. வாஷிங்டன் சுந்தர நீ பேட்ஸ்மேனை தான் பாக்குறேன்னா ஒரு பியூர் பேட்ஸ்மேன் எடுத்து போடு, எதுக்கு 4 ஓவர் கொடுக்குற? உனக்கு வந்து ஆஸ்திரேலியா பிட்ச் மாதிரி இருக்கும்போது உனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போய் எதுக்கு நீ ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை பாத்துட்டு இருக்க, அது ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் பாத்துருக்க இல்லையா? நிதிஷ் ரெட்டி மாதிரி இன்னொரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்தானா அவனையும் எடுத்து உள்ள போட்டு வை. நீ எந்த இடத்துக்கு போறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பிளேயர் செட் ஆஃப் பிளேயர்ஸ் உனக்கு இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே உனக்கு கை கொடுக்காத போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தோம்னா டாப் 3ல இருக்கிறவங்களுக்கு 25 வயசுக்குள்ளதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும் 21 வயசு, வாஷிங்டன் சுந்தர் 24 வயசு, ஜெய்ஸ்வால் அவனுக்கு 22 வயசு. இவ்வளவுதான். இவனுங்களை நம்பி நம்ம டீம் போட்டோம்னா அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எதுக்கு தேவை? இதே அங்க அந்த சைடு பார்த்தோம்னா லபுஷேன்னு ஒருத்தன் எல்லா மேட்சும் ஒரு 30 ரன்னாவது அடிச்சிடறான், எல்லா இன்னிங்ஸ்லயும் ஒரு 30 ரன்னாவது அடிச்சு மினிமம் 30 அடிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா அந்த ஒரு விக்கெட்டுக்கு 25 ஓவர் எடுக்கணுமா? ஏன் சரி அது ரோஹித்துக்கு வேற என்ன பண்ணலாம்? பும்ராவே கொடுத்துட்டு இருந்தா அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? இல்ல அதுவும் இல்லாம எனக்கு என்ன ஏன் லெஃப்ட் ஆர்மர் ஆப்ஷன் நீங்க ஏன் எடுத்துட்டு போல ஆஸ்திரேலியாவுக்குன்னு தெரியல. நீ லெஃப்ட் ஆர்ம்னா யார் கலீல் அகமது எடுத்துட்டு போவியா? இது அஸ்தீப் சிங் வந்து உனக்கு டெஸ்ட்டுக்கு செட் ஆக மாட்டான். ஆக்சுவலி இந்த அளவுக்கு கேவலமா பெர்ஃபார்ம் பண்றது வேரியேஷன் இல்லாததுக்கு யாரையாச்சும் ட்ரை பண்ணலாம் தான் நான் சொல்றேன். அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கிறது டீமுக்கு நல்லது. ஒரு ஜஹீர் கான் இந்த டைம்ல நம்ம டீம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பவுலிங் யூனிட்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஜஹீர் கானுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி யாருமே வரல. அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஆசிஷ் நெஹ்ரா இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு நல்ல டியோவா போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு
நீங்க ஆகாஷ் தீப்பை யூஸ் பண்றதுக்கு இல்ல வந்து வேற யாரோ இப்போ சிராஜ் வந்து பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஆமரா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு நல்ல லெஃப்ட் ஆமரா ஒரு நீங்க நார்மல் விக்கெட் டேக்கிங் கூட தேவையில்லை, பை லக் ஒரு 2 விக்கெட் ஓட்டும், பை லக் எப்படின்னா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுல் போட்டு ஒரு 2 விக்கெட் ஒரு 3 விக்கெட் ஏதாவது ஒரு முக்கியமான விக்கெட் கூட ஒரு எட்ஜ் வாங்கி கூட விட்டுமே. ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பிச்சுல லெஃப்ட் ஆமர் கண்டிப்பா தேவை. நீங்க கடைசி ஏன்னா சின்ன சின்ன டீம் கூட லெஃப்ட் ஆமர் ஒரு மேண்டேட்டரியா லெஃப்ட் ஆமர் ஒன்று வச்சிருக்காங்க. நீ பிக் பண்ணணும் இல்ல, நீ க்ரூம் பண்ணணும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் எனக்கு வேணும் இந்தியன் டீமுக்கு, நீ தான் க்ரூம் பண்ணணும். எனக்கு இன்னொன்னு வருத்தம் என்னன்னா, எனக்கு ரோஹித் சர்மா பிடிச்ச விஷயம் ஒரு நல்ல பிளேயர் எடுத்து பிக் பண்ணி க்ரூம் பண்ணி அந்த ஒரு இது இருக்கும். பட் அது அப்படியே அது கிராஜுவலா குறையுது பயங்கரமா. எது என்னன்னா அவருக்கு ஒரு செட்டா ஒரு டீம் வச்சிருக்காரு. எப்படின்னா ஒரு கேங் மாதிரி, இந்த கேங் எனக்கு செட் ஆகும், அந்த கேங் வச்சு நான் ஆடிக்கிறேன், அது தோக்குதோ ஜெயிக்குதோ பை லக் என்ன வேணா நடக்கட்டும், லக் ஃபேக்டர் வச்சு ஆடிட்டு இருக்க மாதிரி தான் போகுது. ஆனா இப்ப அஸ்வின்லாம் நான் ஆஸ் அ பவுலராவோட நான் ஆல்ரவுண்டர் மிஸ் பண்றேன். ஏன்னா ஒரு 5-6 விக்கெட் விழுந்துருச்சு, அந்த ஒரு 7வது 8வது 9வது விக்கெட் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 2 மணி வரைக்கும் புஷ் பண்ணியிருந்தா நம்ம டிராவா தான் இருக்கலாம். ஒரு 30 ஓவர் கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டீம், ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் பரவாயில்லண்ணே, கண்டினியூஸா நீங்க தான் பண்றீங்க. ஒரு ஸ்டாரை வச்சே மூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. எவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றான், எந்த அளவுக்கு அவன்கிட்ட ஸ்கில் இருக்கு, அவன்கிட்ட இந்த டெக்னிக் எதை மாத்தலாம். இப்போ நீங்க ஒரு சின்ன பிளேயரை எடுத்து க்ரூம் பண்ணா அவன் வந்து அவனோட ஃபால்ட் என்னவோ அவன் மாத்திப்பான். நீ விராட் கோலி மாதிரி ஒரு ஆள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு ஒரு டீமுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல ஒரு பிக் பண்ணி அவனை க்ரூம் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ரிஷப் பண்ணிட்டு நமக்கே தெரியுது T20 ஃபார்மெட்ல ஆடுறான். T20 ஃபார்மெட்ல ஆடுறவன் T20 ஃபார்மெட்ல ஆடட்டும். ரோஹித் சர்மா ஒயிட் பால் ஆடுறான்னா ஒயிட் பால் ஃபார்மெட்ல ஆடட்டும். எனக்கு நான் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் பாயிண்ட் இது. லைக் நீங்க வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பதான் இதுக்கான பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்க T20 மோடுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, IPL T20 தான் போயிட்டீங்க அப்படின்னா, அதான் ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் T20 வேர்ல்டு கப் வருது. நீங்க அதுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நீங்க என்னதான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்ன நீங்க பேர் வச்சு நீங்க உருட்டினாலுமே இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. இதுக்குன்னு தனி பிளேயர்ஸ் வரணும். மீது 2 ஃபார்மேட்ல இருக்கவங்க ஓடிஐல இருக்கவங்க T20 ஆடிக்கலாம், T20 இருக்கவங்க ஓடிஐக்கு ஆடிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபார்மேட்டுக்கு தனியா பிளேயர்ஸ் வரணும். சர்ஃப்ராஸ் கார்னு ஒரு பிளேயர் வந்தான், ஒரு 100 அடிச்சு, அதுக்கப்புறம் அவன் ஆளை காணும், தூக்கிட்டீங்க அவனை. அபிமன்யு ஈஸ்வரன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை தூக்கிட்டீங்க. ருத்ராஜ் கேக்வாத் அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அவனை உள்ள சேர்த்துக்கவே இல்லை. பவுலிங்ல இதே மாதிரி நமக்கு ஆமா இதுக்கு த்ரூவ் ஜுரேல் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஆடினதுல ஒரே ஒரு ஆள் நல்லா ஆடினா அப்படின்னா த்ரூ ஜுரேல் தான். அந்த ஆளை உள்ள கணக்கிலே எடுத்துக்கல நீங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே அவனுக்கு இல்லைன்னா டெஸ்ட் கிரிக்கெட் காலி. லைக் நம்ம வந்து ஒரு ஜிம்பாவே மாதிரி பாகிஸ்தானும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மோசமா தான் தானுங்க. ஸோ அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி நம்ம வந்து போயிட வேண்டியதான். அப்படியே டெஸ்ட் கிரிக்கெட்ல உங்களுக்கு ஆள தெரியாதுப்பா, சும்மா போய் இவங்களை வந்து 4 அடி அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஒரு 2-3 இயர்ஸ் வேர்ல்ட் கப் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கொஞ்ச நாள் வேர்ல்ட் கப் வருதுன்னா ஒரு டெஸ்ட் மேட்சே போட்டுட்டு இன்கேஸ் ஆஃப் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டு ஒரு சின்ன இன்ஜுரியில அவர் வெளியே போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ என்னன்னு சொன்னா அப்படியே மொத்த போர்டனையும் தூக்கி அந்த 11 விக்கெட் பும்ரா தான், அந்த 10 விக்கெட் பும்ரா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து போர்டனை வைக்கிறீங்க. ஏன் அதை ஸ்பிளிட் அப் பண்ணி நீங்க கொடுக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அந்த பவுலர்ஸ் இன்னும் என்ன பண்ணணும்னா பேட்டிங் எபிலிட்டி கொஞ்சம் வளர்த்துக்கணும். டெஸ்ட்ல ஆடுறேன், எனக்கு ஒரு 10 ஓவர் நான் மினிமம் ஆடணும், இல்ல கடைசி செஷன் நான் ஃபுல்லா ஆடணும்ன்ற மாதிரி இருக்கும்போது ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்கணும், பாலை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேட்டிங் எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே உங்களை வந்து நிக்க முடியலன்ற போது அட்லீஸ்ட் ஒரு நீ ரன் அடி 4 அடி 6 அடின்னு யாரும் ஒன்று கேட்க போறது. விக்கெட்டை விடாம டிராவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த வாட்டி WTC போறதுக்கான சான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும், டிராவா இருக்கலாம். ஸோ அதான் இது வந்து எல்லாருக்குமே ஒரு மோசமான ஒரு நாள் தான் இன்னைக்கு. லைக் எல்லாரும் கஷ்டப்பட்டு சில பேர்லாம் 5 மணிக்கெல்லாம் எச்சு உட்காந்து பார்த்துருப்பாங்க. நானும் ஏதாவது மிராக்கிள் நடந்து அந்த மாதிரி நடந்திருக்கும். பட் காலைல எழுந்து லேட்டா இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொன்னதானே ரோஹித் கோலி யாராவது ஒரு ஆள் போயிருக்கணும். அப்படி விட்டா ரிஷப் பந்த் அடிச்சிருக்கணும். 3 பேருமே விட்டனால எதுவும் பண்ண முடியாது, நம்ம தோக்கதான். ஆளுக்கு ஒரு 50 ரன் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டா கூட அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு 50 ரன் புஷ் பண்ணா டிரா மேட்ச்.
நான் என்ன சொல்றேன், 3 பேரும் வந்து அடுத்த மேட்ச்ல போயிட்டோம், 3 பேரும் தூக்குவோம், 3 பேரும் தூக்கிட்டு வேற யாராவது இந்த அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கட்டும், திரும்பவும் கில்ல கூட உள்ளார கொண்டு வா, இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு துருவ ஜுரேல் உள்ளார கொண்டு வந்து இந்த 3 பேரையும் திரும்ப கொண்டு வந்துட்டு ஆடு, பரவாயில்ல தில்லுக்கு துட்டுன்னு ஆடுவோம். அடுத்த மேட்ச்ல ட்ரை பண்ணுங்க. எப்படியும் WTC போயிடுச்சு, பிஜிடி இருக்கிற கொஞ்சம் பிளேயர்ஸை வச்சு தக்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் என்ன ஃபார்வர்ட் போறப்போ என்னென்ன மூவ் பண்ண போறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்கன்றது தெரியல. கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும். ஆனால் அது உடனே நடக்குமானா நடக்காது, லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். இன்னும் ஒரு 1 or 2 சீரீஸ் 3 சீரீஸ் கண்டிப்பா எடுக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் ஆனால் பார்க்கணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப வருஷங்கள் அந்த ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப் 50 ரன் அடிச்சதாலதான் அவனுக்கு உள்ள போயிருக்கானுங்க. அந்த மாதிரியா நம்மளால ஆட முடியல, சமையா பண்ணாங்க. நான் நினைச்சேன் சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். கடைசி 2 விக்கெட் இருந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்சிருச்சு. பார்த்தா என்னன்னா ஜெயிச்சிட்டு 250 அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இந்தியாவை பார்த்துட்டு சரி என்னன்னா இன்னைக்கு 7 விக்கெட் இருக்குல்ல, எப்படி ஒரு செஷன் முடியறதுக்குள்ள இப்படி போயிட்டு வரதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. மேபி சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்க போதா, இல்ல திரும்ப ஆஸ்திரேலியானுங்க போயிட்டு திரும்ப அடிச்சு ஜெயிக்க போறானுங்களா? ஆனா யாரு உண்மையா இந்தியா பத்தி அவ்வளவு குறை சொல்றோம், பட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமான ஹேட்ஸ். ஏன்னா ஒரு கண்ட்ரி ஆள் மாறிக்கிட்டே இருக்கலாம், பட் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு ஆஸ்திரேலியாவை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரிக்கி பாண்டிங் வரட்டும், மைக்கேல் கிளார்க் வரட்டும், ஸ்மித் வரட்டும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு டீம். பட் இந்த டீமோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, நீங்க என்னதான் வந்து நீங்க ரிச்சஸ்ட் போர்டா இருங்க, புளுத்திஃபைடா இருங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. பட் என்னன்னா இப்போ இந்தியாவோட பீக் பீரியட்னு பார்த்தா 2011 2007 வந்து 7-11 அது அப்போ நல்ல பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்தியா நிறைய ஹோம் மேட்சஸ் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதுல வந்து கொஞ்சம் பாஷா தெரிஞ்சாங்க, நல்ல டீம் அந்த மாதிரி. பட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி அவங்க வந்து புஷு தான். ஸோ என்னன்னு சொன்னா பெருசா எதுவும் பண்ணல. பட் ஆஸ்திரேலியா என்னன்னா எங்க போனாலும் அவங்க ஸ்டார். ஏன்னா ஆஸ் அ டீமா ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், அந்த ஆஸ்திரேலியா தவிர்த்து வேற எந்த டீமும் எடுத்துக்கவே முடியாது. நீங்க 1000 கூட சொன்ன ஸ்ட்ரெச் பண்றானுங்க, வெறிப்பேற்றுறானுங்க, போறானுங்க, வருவாங்க. தே ஆர் பியூர் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ ஸ்மித் வந்து என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்டாரு, அதுக்கப்புறம் பயங்கரமா ரெக்டிஃபை பண்ணி நிறைய ஷாட்ஸை மாத்தினாரு. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்க வேற மாதிரி. அவங்க இந்த சீரிஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா டீம் வீக்கா இருந்துச்சு. யாருமே ஃபார்ம்ல இல்ல, ஸ்மித் ஃபார்ம்ல இல்ல, லபிஷன் ஃபார்ம்ல இல்ல, மிச்சல் மார்ஷ் இந்த வரைக்கும் ஃபார்ம்ல வரவே இல்ல, நேதன் லைலாம் அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இருக்க மாதிரி இல்ல, மிச்சல் ஸ்டாக் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்க மாதிரி இல்ல, யாருமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இவன் கவாஜா ஃபார்ம்ல இல்ல, ஓப்பனர் வந்து கவாஜா கூட யார் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு டீம் வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி பெரிய டீம் வந்து அடிச்சிட்டானுங்க. நம்மள பெரிய டீம் நம்ம சொல்லிக்க வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா, பெரிய டீம் தேவையில்ல. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து கேப்டன்சி பயங்கரமா உண்மையாவே வச்சு செஞ்சா. அதாவது எப்படின்னா கமின்ஸ் தான் இல்ல கேப்டன், கரெக்ட் தானே? கமின்ஸ் ஆக்சுவலி பயங்கரமான கேப்டன்சி. அது எப்படின்னா ஒரு மனுஷன் தான் சொன்னதை செஞ்சு காட்டினாலும் அது கமின்ஸ் உலகத்துல முக்கியமான விக்கெட்லாம் வந்து எடுக்கிறான். பெரிய போர்டு எடுக்கல, அவன் தான் ரோஹித் சர்மா விக்கெட் அவன் தான் எடுத்தான், கேதார் விக்கெட் அவன் தான் எடுத்தான் ஒரே ஓவர்ல. ஆமா, அது இல்லாம ஆமா அவன் கேப்டன்சியா இருக்கட்டும், ஃபீல்டிங் செட்டப்பா இருக்கட்டும், அவனுடைய அந்த மைண்ட் கேம் இருக்குல்ல, எப்படின்னா T20க்கு ஏற்ற மாதிரி டிராவல் ஆகுறாங்க. 1 டே டெஸ்ட் பயங்கரம். ஆனா உண்மையாவே ஒரு நிறைய கேப்டன் சொல்லலாம். பட் என்னன்னு சொன்னா இவர் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கேப்டன். அவருக்கு ஒரு அப்ளாஸ் கண்டிப்பா. ஸோ லெட்ஸ் see இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட் ஃபார்மேட்ல எப்படி போக போறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. பாப்போம். அடுத்து T20 சீரிஸ் வருது இங்கிலாந்து கூட. ஆமா, லெட்ஸ் ஹோப் நல்லதே நடக்கும். நல்ல இவங்க இதுல இருந்து ரெக்டிஃபை ஆயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட வருவாங்க, ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸோட வருவாங்க. அடுத்த டெஸ்ட் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இவங்க எல்லாம் ஃபார்முக்கு வரணும். இந்த சீனியர் பிளேயர்ஸா இருக்கிறவங்க ஃபார்முக்கு வந்தே ஆகணும். இல்ல வெளியே போய் கேஷ் ப்ளீஸ்.
லெட்ஸ் சி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது. எங்களுடைய வருத்தங்களை நாங்க வந்து கொட்டிட்டோம். இல்ல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து பாயிண்ட் நாங்க மிஸ் பண்ண தோணுச்சு அப்படின்னா மேபி இன்னும் நிறைய டெக்னிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களோட லெவலுக்கு நாங்க பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவோட நாங்க வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.